ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் சொர்க்கவாசல் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்காமலும் இருக்கீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு படம் வந்த புதுசில் இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் வரவேற்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரியான ஒரு ஷேடில் நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட மூட் அண்ட் டோன் அந்த மாதிரி செட் ஆகிருந்துச்சு. வட சென்னை படத்தோட அந்த ஸ்டைலில் வந்துட்டு இந்த படம் வந்து கொண்டு வந்துருந்துச்சு. பட் அதை நெயில் அவுட் பண்ணியிருக்காங்களா இல்லைங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு படத்துக்கு ரிவ்யூ அப்படின்னு எடுக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து பிரிப்போம். அந்த வகையில் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மெயினான ரீசன் என்னன்னா, இந்த படம் எனக்கு கம்ப்ளீட்டான மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன ரீசன்ங்கிறதும் எனக்கு இப்போ வரைக்கும் புரிய வரல. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. மேபி அதை பற்றின விஷயத்தை நம்ம லாஸ்ட்டில் வந்து அலசுவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்துக்கு செட் பண்ணியிருக்க அந்த மூட் அண்ட் லைட்னிங் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. லைட்னிங்னு சொல்லிட்டேன், அது லைட்டிங். ஸோ ரொம்ப அழகாக வந்து அது வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டார்க் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இல்லை பகலான சீக்வன்சஸாக இருக்கட்டும், ரொம்பவே டல்லான ஒரு விஷயத்த வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வட சென்னை ஃபஸ்ட் ஹாஃபும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜெயில் சீக்வன்சஸ் பற்றின கதைகள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த நிஜமாவே ஜெயில் எந்த அளவுக்கு கொடூரமான விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வட சென்னையாக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், அதை தாண்டி ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, கிரிமினல் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 12th ஃபெயில் நடிச்சிருக்க அந்த ஹீரோ தான் வந்து அதையும் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப அருமையாக எடுத்து கிடைப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, ப்ராப்பராக டப் பண்ணியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு பாதிப்பை உங்களுக்குள்ளே உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்பை இல்லை வட சென்னை பார்க்குறப்போ அந்த கூஸ் பம்ப்ஸை இந்த படம் உருவாக்குச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னடா பாசிட்டிவ் சொல்கிறேன் நெகட்டிவ் சொல்கிறேன்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்டிங்கும் ஒரு விதமாக பாசிட்டிவாக சொல்லலாம், பட் ஆனால் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்குண்டான ரீசனும் நான் நெகட்டிவாக சொல்லலை. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. பொதுவாக இப்போ வர படங்களில் அதுக்குண்டான ஹீரோ செம்மையாக பண்ணிடுறாரு, சுற்றி இருக்கிறவங்க சொதப்பிடுறாங்க, மேபி கதையை சொதப்பலாக போயிடுது. பட் அந்த வகையில் இந்த படம் ஆர்ஜே பாலாஜி செம்மையாக நடிச்சிருக்காரான்னு கேட்டால் அவருக்கு செட் ஆச்சான்னு கேட்டால் மேபி எனக்கு பிடிக்கலையோ அனுபவம். அவர் ஒரு காமெடினா இல்லை அந்த மாதிரியான வெர்ஷன்ஸில் பார்த்துட்டு இந்த மாதிரி வெர்ஷன்ஸில் பார்த்து அதுக்கு செட் ஆகலை அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்களில் மக்களை புல் அவுட் பண்ணுறதுக்காக நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் எந்தளவுக்கு ஒர்க் போயிருக்குங்கிறது தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் கூட பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நான் ஓடிடியில் பார்த்தனால எனக்கு அதுவும் புரியலை. ஸோ இன்னொரு பாசிட்டிவ் நான் பார்க்குறது இந்த படத்தோட கதைக்களம். நான் சொன்ன மாதிரி தான், இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்களம். பட் இந்த ஸ்டோரியும் அதோட ஸ்க்ரீன் ப்ளேவும் இன்னும் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்கிற இடத்துல நெகட்டிவ் வருது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்கோ அதுதான் நெகட்டிவ். இப்போ மொத்தமாக நெகட்டிவ்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ஆக்டிங் தான். எல்லாருமே பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இப்படி சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் என்டையராக பார்த்து முடிச்சு வரும்போது யாரும் பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணிக்கலாம், அவங்களோட கேரக்டர் வந்து உங்ககிட்ட நிற்கும். பட் இந்த படம் பார்த்து முடிஞ்சு வந்தபோது எதுவுமே உங்கள் மனசில் நிற்காது. யாரை ஃபாலோ பண்ணுறதுனே இந்த படத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரியல. யார் நல்லவன் யார் கெட்டவனும் தெரில. அதுக்கு ரீசன் என்ன, எல்லாருக்குமே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவன் நல்லவன் தான் நினைக்கும் போது அவன் கெட்டவனாக இருக்கான், இவன் கெட்டவன் நினைக்கும் போது அவன் நல்லவனாக இருக்கான். ஏன் ஹீரோவே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றது இந்த படத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரியாமல் போனது வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது. வந்துட்டு ஒரு வீக்கான ரைட்டிங்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் பயங்கரமாக பெட்டராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிங்க. ஏன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் கான்வர்சேஷன் நடுவில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அழகாக வந்து விளையாண்டுருக்கலாம். பட் அதில் லைட்டாக சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லேயே நமக்கு தெரியுது ஹீரோ இஸ் ஆல்ரெடி அலைவ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்துக்கலாம். இல்லை மொத்தமாக காட்டாமல் லாஸ்ட்டில் வேறு மாதிரி காட்டி முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ காட்டுறதுக்கு அந்த ஒரு மாசான மூமெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த மாஸ் மூமெண்ட்டை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வீக் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்திருக்கும். மியூசிக் எந்த இடத்துலையுமே தெரியவே இல்லை, என்ன இது அப்படின்ற மாதிரி புரியவே இல்லை. தனியாக தெரியணும் ஒரு மியூசிக் அப்படிங்கிறது. பட் இந்த படத்தில் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலைன்றது தான் என்னோட வந்து ஒரு என்ன சொல்கிறது வெர்டிக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படம் மியூசிக்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா வட சென்னையிலலாம் அது பார்த்தீங்கன்னா தீமெல்லாம் அது பயங்கரமாக இருக்கும். வட சென்னைன்றதை தாண்டி நீங்கள் அந்த சப்பையாக ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, அந்த ஒரு வெப் சீரிஸ்லேயே வந்து பயங்கரமாக பண்ணிடுவாங்க. அதுலேயே அவ்வளோ பர்சன்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ ஒரு படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதுதான் சொல்கிறேன். எல்லாமே வீக்காக தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் வீக் ஆகும்போது மேபி மியூசிக் நல்லா தான் போட்டிருப்பாங்க. பட் யாரை ஃபாலோ பண்ணுறது தெரியுமோ ஒரு குழப்பத்தில் மாட்டிருக்கும் போது ஸ்க்ரீன் ப்ளே சுற்றும் போதும் ஏதோ ஒரு வீக்காக தெரிகிறது தான் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வீக்காக வந்து காட்டியிருக்குது. அண்ட் 2 ஷேட்ஸ் ஆஃப் பீப்புள், அதுதான் சொல்கிறேன். யார் நல்லாவேன்னு தெரில, யார் கிட்டவன்னு தெரில. அண்ட் வில்லன்ஸ் படத்தில் யாரும் இல்லைன்னே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அது ஒரு மாதிரி இந்த 2 ஷேட் காட்டும் போதும் அது ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் பயங்கரமான வில்லனாக இருக்கான், அவன் வந்து சாமி கும்பிட்டு நல்லவனாக மாறன்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் போய் அது வேறு மாதிரி போய் மறுபடியும் அவன் திரும்பி அதே மாதிரி வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரியும் புரியல. நிறையா மாஸ் மூமெண்ட்ஸை வேஸ்ட் பண்ணதும் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ ஓவராலாக சொர்க்கவாசல் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒன்று கதவை திறந்து வைங்க, இல்லை கதவை மூடி வைங்க. ஸோ
ஒரு மாதிரி திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு படத்துக்கு. மீண்டும் ஒரு நல்ல படங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டிசி மார்வல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையா இன்சைட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதை தாண்டி நிறையா வந்து டிசி அண்ட் மார்வல் காமிக்ஸ் கேட்ட பற்றின ஒரிஜின்ஸை வந்து இப்போ பேச போகிறேன். ஸோ டைம் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சஜி சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் செகண்ட் சைடு. ஹோப் தி பெஸ்ட் டு ஹேப்பன்.